தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து சென்னையின் 16 தொகுதி வாக்கு இயந்திரங்களும் ராணிமேரி கல்லூரி, லோயலா மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்தான விவரங்களை சிலர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லலாம்? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் தான் சென்னையில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களும் சென்னையை பொறுத்தவரை அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி, அதே போன்று ராணிமேரி கல்லூரி என 3 மையங்களில் இந்த 16 சட்டமன்ற தொகுதியை சார்ந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த ஸ்ட்ராங் ரூமை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் தொடர்ச்சியாக கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை ராணிமேரி கல்லூரியில் ராதாகிருஷ்ணன் நகர், திருவிகா நகர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டு முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு ஸ்ட்ராங் ரூமில் வாக்கு பெட்டிகள் வைத்து பூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் என 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பில் இந்த ஸ்ட்ராங் ரூம்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு கட்சி சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகளும் இரவு முதல் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாள் வரை அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் கண்காணிப்பில் இருப்பார்கள். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய 3 மையங்களிலுமே 4 அடுக்கு பாதுகாப்புடன் தீவிர கண்காணிப்பில் காவல்துறையினரும் அதே போன்று துணை ராணுவ படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.